ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷினோட கடைசி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட பாக்ஸ் கொஷின் ஜுவாலஜி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி தனித்தனி பிளேலிஸ்ட் வந்து நம்ம போட்டு வச்சுருக்கோம். 11th ஸ்டாண்டர்டுக்கும் போட்டிருக்கோம். அதே மாதிரி 6th to 10th வரைக்கும் சோசியல் சயின்ஸ் இது ரெண்டுக்குரிய எல்லா பாக்ஸ் கொஷினுமே வீடியோஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சர் வில்லியம் ஹொனார்ட் ரான்ஜென்ட் என்பவர் தான் எக்ஸ் கதிர்களை வந்து கண்டுபிடிச்சாரு. நமக்கு தெரியும். அதை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. 1895 ஜெர்மானிய இயற்பியலாளராக இருந்தவர் தான் வந்து சர் வில்ஹெம் கொனார்ட் ரான்ஜென்ட் என்பவர். இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த குரூக்கரியோட குழாய் வழியா அதிக மின்னழுத்தத்தை வெளியேறி செய்யும் ஆய்வை மேற்கொண்டுகிட்டு இருப்பாரு. அப்படி மேற்கொள்ளும் போதுதான் இந்த எக்ஸ் கதிர்களை கண்டறிஞ்சு பேர் வச்சிருப்பாரு. அவர் ஆய்வு செய்த அதே அறையில ரொம்ப தூரம் தள்ளி இருந்த, பல அடி தூரம் தள்ளி இருந்த பேரியம் பிளாட்டினோ சயனைடு, இந்த பேரியம் பிளாட்டினோ சயனைடு திரையானது ஒளிர்வதை கண்டுபிடிச்சாரு. அதை வச்சுதான் இந்த எக்ஸ் கதிர்கள் அப்படின்னு சொல்லி பெயரிட்டார். ஓகேவா? சோ என்ன திரையானது ஒளிர்ந்துச்சு அப்படின்னா, பேரியம் பிளாட்டினோ சயனைடு அப்படிங்கிற திரை ஒளிர்ந்தது இவருடைய ஆய்வுல. ஓகேவா? இவர் வந்து எந்த குழாய் வழியா வந்து அதிக மின்னழுத்தத்தை வெளியேற்ற செஞ்சார்னா, குரூக்கரோட குழாய். அடுத்து சைனோ ஏட்டியல் கணு, அதாவது இதயத்தில் உள்ள சைனோ ஏட்டியல் கணுவானது சரியாக செயல்படாத நிலைக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, சிக் சைனஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த ட்ரிபிள் எஸ்ன்னு சொல்லுவாங்க. சிக் சைனஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்து இந்த சைனோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்றியல் கணு வந்து செயல்படாம இருக்கிற நிலைக்கு பேரு தான் இந்த நோய். ஓகேவா? இந்த ஒரு குறைபாடு சிண்ட்ரோம்னு சொல்றாங்க. இது சரி செய்யறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேஸ் மேக்கர் அப்படிங்கிற கருவியை வந்து நிரந்தரமா பொருத்தி தான் இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும். சோ எதுக்காக இந்த ஃபேஸ் மேக்கர் வந்து பயன்படுத்தப்படுதுன்னா, இந்த சிக் சைனஸ் சிண்ட்ரோமை வந்து சரி செய்வதற்காக நிரந்தர ஃபேஸ் மேக்கர் கருவி வந்து பொருத்தப்படுகிறது. அடுத்து பொதுவா நம்ம ஓய்வுல இருக்கும், அதாவது நம்ம ரெஸ்ட்ல இருக்கும்போது நம்மளோட இதய துடிப்பு வந்து நார்மலா இருக்கும், இல்லாட்டி சில பேருக்கு ரொம்ப குறைவா இருக்கும், இதய துடிப்பு குறைவா இருக்கும். இது வந்து நல்ல உடல் நலத்தை குறிக்குது. நீங்க ரெஸ்ட் எடுக்கும்போது உங்களோட ஹார்ட் பீட் அப்படிங்கிறது வந்து குறைவா இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நிலைக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிராடிகார்டியா அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம ஓய்வா இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த இதய துடிப்பானது மிகவும் குறைந்து காணப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நிலைக்கு பேரு பிராடிகார்டியா அப்படிங்கிறது. சாதாரணமா இதயமானது ஒரு நிமிஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 60 இருந்து 100 முறை வந்து துடிக்கணும். ஆனா இந்த பிராடிகார்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலையில ரொம்ப கம்மி, அதாவது 60 துடிப்புக்கும் குறைவா வந்து துடிச்சுச்சு அப்படின்னா அதுதான் பிராடிகார்டியா அப்படிங்கிற நிலை. இப்ப ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதய துடிப்பு ஒரு நிமிஷத்துல 100க்கும் அதிகமா காணப்படுது. அதாவது ரொம்ப அதிகமான இதய துடிப்பு இருக்கிறவங்களுக்கு பேர் வந்து டேக்கிகார்டியா அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ரெண்டு டேர்மையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 60க்கும் கம்மியா துடிச்சுச்சு, 60 முறைக்கும் கம்மியா துடிச்சுச்சு அப்படின்னா அது பிராடிகார்டியா. அதே இது 100 முறைக்கும், ஒரு நிமிஷத்துல 100 முறைக்கும் அதிகமா துடிச்சுச்சு இதயம் அப்படின்னா அது டேக்கிகார்டியா அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ரெண்டு நிலையும் தான் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஒரு புது வகையான நிறமுள்ள பட்டை உருவாக்க சிங்கப்பூரில் உள்ள மூலப்பொருள் ஆராய்ச்சி மற்றும் பொறியியல் நிறுவனம் வந்து ஒரு வழிமுறையை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பட்டுப்பூச்சியில இருந்து பட்டு நூலை எடுத்து அதுக்கப்புறம் தான் அது வேணுங்கிற கலருக்கு வந்து சாயமேற்றுவாங்க. ஆனா இந்த முறையில என்ன பண்ணாங்கன்னா, இந்த பட்டுப்புழுவுக்கு இந்த மல்பெரி இலை தானே உணவா கொடுக்குறாங்க. அந்த மல்பெரி இலையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாயமேற்றி, இப்ப பிங்க் கலர் வேணும்னா பிங்க் கலரா அந்த மல்பெரி இலையை வந்து சாயமேற்றி அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, அதை வந்து பட்டுப்புழுவுக்கு உணவா கொடுக்கும்போது அது கொடுக்கக்கூடிய நூலை என்ன கலர்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல வருது. சோ அதே மாதிரி என்ன கலர் மல்பெரி இலை கொடுக்குறாங்களோ அந்த கலர்ல வந்து அது நூலை வந்து சுரக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ பல்வேறு வண்ணங்களுடன் பட்டு உற்பத்தி செய்ய வைக்கலாம். நிறமானது நேரடியாக பட்டு இலைகள்ல ஒன்று கலந்து விடுகிறது. அது சாப்பிட்றதுனால மல்பெரி இலையில ஏத்தினாலும் அது சாப்பிட்டு அது செரிச்சு வெளிவரும்போது அந்த இலைகளிலேயே வந்து அந்த நிறம் என்பது ஒட்டிக்கிட்டு வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து சிங்கப்பூரில் உள்ள மூலப்பொருள் ஆராய்ச்சி மற்றும் பொறியியல் நிறுவனம் வந்து இந்த முறையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து தேனியை பத்தி சொல்லியிருப்பாங்க. தேனியானது மலரில் இருந்து தனது நீண்ட குழல் போன்ற இந்த இருக்கு இல்லையா, ஸோ இந்த நீண்ட குழல் போன்ற
நாக்கினால் இனிப்பு சுவையுடைய பூந்தேனை, அதாவது நெக்டர் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த தேனை வந்து உறிஞ்சி வயிற்றுல கொண்டு போய் செரிக்குமா. செரித்து அது என்ன நொதியோடு சேர்த்து தேனை உருவாக்குதுன்னா இன்வெர்டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதியோடு சேர்த்து தான் தேனை வந்து இந்த தேனீக்கள் வந்து உருவாக்குது. அப்படி தேனீக்கள் உருவாக்குறதுனால இந்த தேன் வந்து கெட்டு போகாமல் பாதுகாக்கப்படுது. அதுல என்ன நொதி இருக்கு? இன்வெர்டேஸ் அப்படிங்கிற நொதி அந்த தேன்ல கலந்துருக்கிறதுனால தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா தேனை ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே கெடாம வைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இது மருத்துவ முக்கியத்துவம் உடையதாக இருக்கிறது. ஸோ இது ரொம்ப முக்கியம். என்ன நொதி இருக்கிறதுனால தேன் கெட்டு போகல அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்வெர்டேஸ். சாரி, இது வந்து ரெக்க, நான் இங்க இருக்கு நெக்டர். ஓகேவா? ஸோ நெக்டருங்கிறது அதோட குழல் போன்ற நாக்கு, அதை வச்சுதான் அந்த தேனை உறிஞ்சும். அடுத்து தேனீக்கள் கூட்டாக சேர்ந்து வாழ்வது எப்படி என்ற படிப்பினை நமக்கு. ஏன்னா தேனீக்கள் வந்து ஒரு இடத்துல கூட்டமா இருந்துதான் தேனை சேகரிக்குது. இப்ப ஒரு தேனி வந்து பாத்தீங்கன்னா தேனை சேகரிக்கிறதுக்கு, அதாவது 453.5 மில்லி லிட்டர், வெறும் மில்லி லிட்டர் தேனை சேகரிக்கிறதுக்காக அது எவ்வளவு தூரம் பயணிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பூமியோட சுற்றளவு மாதிரி 2 மடங்கு தூரம் பயணிச்சா மட்டும்தான் இந்த 453.5 மில்லி லிட்டர் தேனை வந்து ஒரு தேனியால சேகரிக்க முடியும். சோ அவ்வளோ கடின உழைப்பு செய்துதான் நமக்கு என்ன பண்ணுது, ஒரு சுத்தமான தேனை வந்து தேனீக்கள் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதாவது புவியோட சுற்றளவு மாதிரி 2 மடங்கு தூரம் அது பயணிக்கணும். அடுத்து ஒட்டுண்ணியாக வாழும் ஒரு உயிரியின் மீது மற்றொரு ஒட்டுண்ணி வாழுதல், அதாவது 2ஆம் நிலை ஒட்டுண்ணி வாழுதலுக்கு பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுண்ணி மேல் ஒட்டுண்ணி வாழும் தன்மைக்கு பேர் வந்து ஹைப்பர் பாராசைட்டிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹைப்பர் பாராசைட்டிசம்னா என்னன்னா, ஆல்ரெடி ஒரு உயிரி இருக்கு, அந்த உயிரியில ஒரு ஒட்டுண்ணி வாழுது. ஆனா இன்னொரு ஒட்டுண்ணி வந்து அந்த ஒட்டுண்ணி மேல ஒட்டுண்ணியா வாழ்றதுக்கு பேரு, ஒட்டுண்ணி மேல் ஒட்டுண்ணியா வாழ்றதுக்கு பேரு தான் ஹைப்பர் பாராசைட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டு. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்கலாம். அடுத்து மீன் அல்லது மற்ற நீர்வாழ் விலங்குகள் மற்றும் தாவரங்களை ஒன்றாக வளர்த்தல் தாவரங்களுக்கு மீன்களின் கழிவு ஊட்டச்சத்தை தருகிறது. இப்ப சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வயல்வெளிகள்ல எல்லாம் மீன் வளர்ப்பாங்க, இல்ல அப்படின்னா வந்து வேற ஏதாவது தாவரங்கள் அந்த மாதிரியான தாவரங்களோட சேர்த்து விலங்குகளையோ அல்லது மீன்களையோ வளர்க்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அந்த தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வந்து அந்த மீன்களோ இல்ல அந்த விலங்குகளோட கழிவுகள் வந்து தருது. ஓகேவா? அப்ப தாவரங்கள் வந்து நீரை வடிகட்டுகின்றன, கூடுதலாக பாக்டீரியாக்கள் அமோனியா போன்ற பொருட்களை சிதைக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த கூட்டுயிரி வாழ்க்கை முறையில வந்து நடக்குது. இப்ப மண் இல்லாமல் ஊட்டச்சத்து கரைசலில் தாவரங்களை வளர்த்தல் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி முறையும் செய்யறாங்க. இந்த ஊட்டச்சத்து கரைசலே தாவரத்தை வளர்க்கறது அப்படிங்கிற முறையும் செய்யறாங்க. நீரில் உள்ள மீன்கள் தான் தேவையான ஊட்டச்சத்தை தருது. ஓகேவா? அந்த தண்ணியில இருக்கக்கூடிய மீன்கள் வந்து தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து, ஏன்னா மண்ணு இல்லையா, மண்ணு கொடுக்க வேண்டிய ஊட்டச்சத்து எல்லாமே அந்த மீன்கள் கொடுத்துருது. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி மெத்தட்ல வந்து தாவரங்களை வளர்க்குறாங்க. அடுத்து உருகுதல் அப்படிங்கிறது என்னன்னா நீர்மமாகுதல் என்பது. இப்ப ஐஸ் கட்டி உருகுறதுன்னா என்ன சொல்றோம், அது ஃப்ரீஸ் ஆகி இருக்கும், அது ஒரு சர்டைன் வெப்பநிலை நம்ம வெளியே தூக்கி வைக்கும் போது அந்த ஐஸ் கட்டி என்ன ஆகுது, நீர்மமா மாறுறது. ஸோ இதே டெக்னாலஜி தான் இந்த விந்து நீர்மம் செயற்கை விந்தூட்டத்திலையும் பயன்படுது. ஏன்னா இந்த விந்துக்களை வந்து ரொம்ப தூரம் எடுத்து சொல்லுவாங்க, அப்ப நீண்ட தூரம் சேமிக்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃப்ரோசன் ஸ்டேட்ல வச்சிருப்பாங்க. உறைந்த நிலையில எடுத்து சென்றாதான் அந்த விந்துக்கள் உயிரோட இருக்கும். அப்படி உறைந்த நிலையில எடுத்து செல்றத அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உறைந்த நிலையில இருந்து அரை வெப்பநிலைக்கு கொண்டு வர்றதுக்கு பேரு தான் வந்து உருகுதல் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல. பட் இங்கிலீஷ்ல வந்து தாவிங் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி கேட்கலாம். தாவிங் அப்படின்னா என்னன்னா, உறைந்து இருக்கக்கூடிய விந்துக்களை வந்து அரை வெப்பநிலைக்கு கொண்டு வருதலுக்கு பேரு தான் வந்து தாவிங். அடுத்து வெச்சூர் இன உலக கின்னஸ் பதிவுகளின்படி மிகச்சிறிய பசுவினம் அப்படின்னு சொல்றாங்க. சோ கின்னஸ் புக் இருக்கிறது படி மிகச்சிறிய பசுவினம் எதுன்னு பாத்தீங்கன்னா வெச்சூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இனம் தான். இதோட நீளம் பாத்தீங்கன்னா சராசரியா 124 சென்டிமீட்டரும் உயரம் வந்து 87 சென்டிமீட்டர் தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு மிகச்சிறிய பசுவினம் இது. இந்த வெச்சூர் கிராமம் கோட்டயம் மாவட்டம் கேரள மாநிலம். இந்த வெச்சூர் கிராமங்கிறது கோட்டயம் மாவட்டம் கேரள மாநிலத்தில் இருக்கு. இவை உண்ணும் அளவை விட அதிக அளவு பால் தருமா, சாப்பிட்ற சாப்பாட்டை விட அதிக அளவு பாலை வந்து இந்த வெச்சூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இனம் வந்து தருது.
அடுத்து உலக அளவில் அதிக அளவு பால் உற்பத்தி செய்யும் நாடு வந்து நம்ம இந்தியா தான். இந்தியாவில் தான் உலக அளவிலேயே வந்து பால் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுது. இந்தியாவில் பிரபலமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசு மற்றும் எருமை இனங்கள் தான். ஏன்னா பசு அண்ட் எருமை மாட்டுப்பால் தான் வந்து அதிகமாக புழக்கத்தில் இருக்கு. இந்தியாவில் நன்கு அறிமுகமான சில பசுவினங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிர், சிவப்பு சிந்தி, சஹிவால், ஹல்லிக்கர், அமிர்தமாகல், கில்லாரி, காங்கேயம், பர்கூர், உம்பலச்சேரி, புலிக்குளம், ஆலம்பாடி, தார்பார்கர், ஹரியானா, காங்கிரஜ், ஓங்கோல், கிருஷ்ணாவேலி, தியோனி. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பசுவினங்கள். ஸோ கேட்கலாம், உலக அளவில் அதிக அளவு பால் உற்பத்தி செய்யும் நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா இந்தியா. அடுத்து பல்வேறு வகையான கொன்றுண்ணிகளின் வருகை பற்றி நண்பர்களை சேகரிக்கும். அது தேவையில்லை. தங்களின் நலம் பற்றி தாய்க்கு அறிவிக்கும் இதுவும் தேவையில்லை. ஓகேவா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சுவாலஜியில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸ் கொஷினுமே நம்ம வந்து பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து அதாவது சயின்ஸில் இருக்கிறது 4மே பார்த்துட்டோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி எல்லாமே பார்த்துட்டோம். அது தவிர சோஷியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய பாலிட்டி, அப்புறம் ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, அதுக்குரிய என்னது பாக்ஸ் கொஷினும் நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் போடலாம். இது எல்லாமே 11th ஸ்டாண்டர்டில் உள்ளது தான். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க இது எங்கே இருக்குன்னு. 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ படிங்க. கண்டிப்பாக எல்லா எக்ஸாமுக்கும் இனி வரக்கூடிய எக்ஸாமுக்கும் 11th and 12th கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இதை படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.